அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்று ஆடிப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பிறப்பு நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதைத்தான் நானும் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஆடிப்பிறப்புக்கு முதல் நாள் நேற்று எனக்கு ஒரு கடிதம் ஒன்று அயல் வீட்டில் கொடுத்து கிடைத்தது. எனது பின் வீட்டுக்காரி நான் விற்ற காணியை வாங்கிவிட்டு இப்பொழுது என்னை இங்கு நிம்மதியாக வாழ விடாமல் எனக்கு பல தொந்தரவுகளை தந்து கொண்டிருக்கின்றார். இப்போ அண்மையில் சில நாட்களுக்கு முதல் எனது எல்லை பூவரசை எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எனது வேலின்ற பிரதான ஒழுங்கையோடு இருக்கின்ற எல்லை பூவரசை அடிமரத்தோடு வெட்டி போட்டு கிடந்தது. எனக்கு தெரியாது. பிறகு யார் வெட்டினு விசாரிக்கும் போது ஆளையால் சாட்டினார்கள். நான் இல்லை, அவதான் என்று. நான் கண்ணால் யாரையும் பார்க்கவில்லை. அது ஒரு புறம். அந்த இல்லப்பூவரசு போய்விட்டது. இனி நான் அந்த ஒழுங்கைக்கு இவ்வளவு காணியை விட்டு கொடுத்து வேலி அடைத்தேன் என்பதை நிரூபிக்க வழி இல்லை. அப்படி இருந்தும் வேலியில் சில கிழுவ மரங்கள் வரிசைக்கு நின்றது. அதை நான் அழிக்காமல் வைத்திருந்தேன். இப்பொழுது இதே பின் வீட்டுக்காரி அந்த வேலிக்குள்ளே நெருப்பு வைத்து, பின் வீட்டுக்காரையோ மற்றவையோ எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அவள் தான் அதை செய்யக்கூடிய ஆள். அவான்ற கேட்டோடு தான் இருக்குது. தன் வளவுக்குள்ள விழுகிற இலைகளையும் கூட்டி கொண்டு வந்து எல்லாத்தையும் வேலி கதலை நெருப்ப வைத்து, இப்பொழுது எனது ஒரு 25 கதியால் மரம் கிட்டத்தட்ட இருந்த வேலி முன்பு அது இப்போ சிலது இப்பொழுது இடையில் பட்டுவிட்டது இவர்களுடைய செயல்களால். இப்பொழுது அந்த வேலி எனது காணின்ற பாதி வளவு வேலிக்குள் எரிந்து சாம்பல் குவியலாக. அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை. நான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு நான் வாரேன். வெள்ளிக்கிழமையில் வேலிக்கு நெருப்பு வைக்கிறது இவ்வளவு பாவம். இப்படி ஏன் செய்கிறார்கள்னு தெரியாது. ஆனால் எனது வேலிக்குள் நெருப்பை வைத்து பாதி வேலிக்குள்ளே எரிஞ்சு போய் கிடந்தது. மரங்கள் இனி அந்த கிழுவ மரங்கள் இனி தப்பி வர போவதில்லை. நெருப்பில் எரிந்த மரங்கள் தப்ப போவதில்லை. இவ்வளவையும் செய்துவிட்டு இப்பொழுது முறைப்பாடு கொடுத்திருக்கிறா. என்னுடைய வீட்டு மரங்கள் தன்னுடைய தண்ணி தொட்டியில் விழுகிறதாம் என்று சொல்லி மரங்களை தரிக்கும்படி என்று கொப்புகள். அப்படி நான் 3 தரம் இதுவரை அவவுக்காக வெட்டி விட்டேன். அதை விட நான் குறிப்பிட்ட மாதம் தவணை கேட்டு, அது தோட்டக்காலம் என்பதால் பசலைகளுக்கு தோட்டக்காரர்களுக்கு கொடுக்கலாம். இப்பொழுது மரத்தை தரித்தால் வளவிலே ஒரு பெரிய மலையளவு இலகுல தேங்கும். ஏற்கனவே பாம்புகள் உலாவுறது சுற்றையலில். இந்த வீடு நீண்ட காலம் குடியிருக்காமல் இருந்த காணி என்பதால் வேலிக்கு வழியில் ஒரு பாம்பு புற்றும் இருந்து உடைத்தோம். எனவே இது இப்படி ஒரு ஆபத்தான சூழலில் வளவுக்குள்ள குப்பைகள் கஞ்சல்கள் என்றவரை இல்லாமல் இருக்க வேணும். இந்த நிலையில் முழு மரத்தில் இருக்கின்ற குலைகளையும் பற்றி வளவுக்குள் போட முடியாது. எனவே நான் புரட்டாதி மாதம் யாராவது தோட்டக்காரர்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த குலையை கொடுத்து அப்படியாவது நான் செய்கிறேன் என்று சொல்லி முடிஞ்ச பிறகு முதலாவது கடிதத்திலேயே இறுதி கடிதம் ஒன்று குறிப்பிட்டு வந்துள்ளது. என்ன செய்வது? நான் யாருக்கு சொல்வது? என்ன நடந்தது? இந்த குறிப்பிட்ட பெண்மணி அங்கே போய் பொய்யான தகவல்களை கொடுத்தபடியால் அவர்களுக்கும் இன்னும் தெரியாது. எனக்கு கடிதம், இறுதி கடிதம். உண்மையில் இதுதான் முதல் கடிதம். வாயால் 2 பேர் கதைச்ச போது நான் அவர்களுக்கு வளவை காட்டி நிலைமையை சொல்லி, பாருங்கள் இந்த வளவுக்குள்ளே ஒரு இடங்கூட இல்லை, 25 கிடங்குகள் எல்லாமே போட்டு குப்பை குளங்கள், இந்த பொச்சு மட்டைகள், தென்னை மட்டைகள், ஓலைகள் எல்லாம் போட்டு மூடி இருக்குது. இது உக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். இது உக்கினால் தான் திரும்பவும் கிடங்கு வெட்டி தாட்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டு போனார்கள். ஏற்றுக்கொண்டு போன பிறகு வருகிறது எனக்கு இறுதி கடிதம் உண்டு. 3 நாட்களுக்குள் குலைகள் தரிக்காவிட்டால் நீதிமன்ற நடவடிக்கை உண்டு. பார்ப்போம் நீதி எங்கே, உண்மை எங்கே வெல்கிறது. இப்பொழுது பொய் தானே வெல்கிறது. பொய்க்கு 2 பொய்ச்சாட்சியும் வந்ததென்றால் சரி, உண்மை தோற்று போயிடும். இதுதான் நான் கண்ணால் பார்க்குறேன், வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, என்ன நடக்குமென்று பார்ப்போம். 70 வயது முடிகிற நேரம். எல்லா வருத்தத்தோடும் நீரிழிவு நோய் இருக்கிறது, வீசிங் முட்டு வருத்தம் இருக்கிறது, நீரிழிவு நோய் இருக்கிறது, போதாக்குறைக்கு ஈரல் பிரச்சனையாக இருக்கிறது, கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ இருக்கிறது. சொல்ல வலிக்கிட்டால் ஒரு 8-9 வருத்தம். இத்தனைக்கு நான் வைத்தியம் செய்து கொண்டு தான் வெளியில் தெரியாது, ஆனால் நடமாடிக்கொண்டு இருக்கிறேன் முட்டை கோது மாதிரி. வெளியில் தெரியாது. பார்த்தால் நான் ஆரோக்கியமான பெண் போல தான் தோற்றுவேன். உள்ளுக்குள் இருப்பது
எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ற உடல்நிலை என்ன, என்ற மனநிலை என்ன. என்னை நான் மனதை நான் சாந்தப்படுத்தி ஏதோ இப்படி இந்த வீடியோக்களை போட்டு அற்ப சொற்ப சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் நேர்மையாகத்தான் வாழ்ந்தேன். நான் படிப்பித்த அத்தனை பிள்ளைக்கும் நான் நேர்மையை தான் கற்றுக் கொடுத்தேன். குறுக்கு வழிகளையோ கள்ள வழிகளையோ நான் சொல்லிக் கொடுக்கவில்லை. எப்பொழுதும் ஏழையாக இருந்தாலும் கூலி வேலை செய்தாலும் பிச்சை எடுத்தாலும் நேர்மையாக இருங்கள் என்று தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். அது அந்த கடவுளுக்கு தெரியும். அந்த கடவுள் உண்மை என்றால் அநியாயம் செய்பவர்களுக்கு இந்த பூமியில் சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். இதுதான் என்ற மனதின் ஆதங்கம். வேறு என்னென்ற ஆடிப்பிறப்பு நாட்களில் நான் இவற்றை சொல்லி உங்களுடைய நல்ல பொழுதை நான் வீணாக்குகிறேனோ மன்னித்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஆடிப்பிறப்பு நாளில் சந்தோஷமாக இருங்கள். ஒரு ஆடியில் கலங்கினால் எல்லா ஆடியிலும் கலங்க வேண்டி வரும் என்று சொல்வார்கள். அதனால் நான் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன், வெளிக்கிடுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய சில அலுவல்கள் பார்க்க வேணும் இந்த விடயம். சரியோ? ஆனால் உண்மை வெல்லுமா என்பது எனக்கு தெரியாது. உண்மை வெல்லுமா, பொய் தான் வெல்லுமா, சாட்சிகள் தான் வெல்லுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.